நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக டைம் பாஸ் விசிட் பண்ணோம். இங்கே நல்லா ஃபுட்டு சூப்பராக இருக்குது. சாண்ட்விச் வாஃபிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். டைம் பாஸ். சிஎம்சிக்கு ஆப்போசிட்டில் இருக்க டைம் பாஸ் ஷாப் வந்திருந்தேன். டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். டீ சாப்பிட்டேன். நல்லா டேஸ்ட்டு அரோமா எல்லாமே பெட்டராக இருந்தது. மற்ற நார்மல் கடையில் குடிக்கிறத விட இங்கே நம்ம டைம் பாஸில் இங்கே குடிக்கிறது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஹைஜீனிக்காகவே இருக்குது. இங்கே இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வெறும் டீ காஃபி மட்டும் இல்லாமல் இப்போ எல்லோரும் விரும்புகிற மாதிரி சாண்ட்விச்சு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஃப்ரெஷ் ஜூஸு, வேஃபிள்ஸ் இது மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. காஸ்ட் வைஸு கொஞ்சம் எல்லா இடத்த விட கம்பேர் பண்ணல அஃபோர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆம்பியன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது. ஈஸியாக அசஸ் பண்ணுற மாதிரி தான் லொக்கேஷனே இருக்குது. அண்டர் கிரவுண்ட் ஷாப்பு நல்லா இருக்கும். வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. ஃபஸ்ட் டைம் டைம் பாஸ்க்கு வந்திருந்தேங்க. இங்கே சாண்ட்விச் நல்லா டெலிஷியஸாக இருக்குதுங்க. முக்கியமாக இங்கே ஆம்பியன்ஸ்க்காக தாங்க. ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக ஃபீல் ஆகுதுங்க. சிஎம்சிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குதுங்க. நமக்கு மெயினில் வர்ற இது மாதிரி தான் இருக்குதுங்க. சாட் ஐட்டம் எல்லாமே நல்லா பண்ணி தராங்க. முக்கியமாக வேஃபிள்ஸ் இவங்ககிட்ட டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குதுங்க. பெல்ஜியம் சாக்லேட்டோட டேஸ்ட் ஆகட்டும், டீ காஃபி எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நான் ட்ரை பண்ணது வந்து சாட் ஐட்டம் தாங்க. எனக்கு இங்கே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இன்னைக்கு தான் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. சாண்ட்விச் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை காம்போ சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற பக்கத்தை விட இங்கே டேஸ்ட் கொஞ்சம் குட். நானும் அம்மா வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். எங்கள் ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃபுட் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இவங்க காம்போவோட கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் மற்ற சைடு எல்லாம் பார்த்தாலும் இங்கே கொஞ்சம் ஓகே தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் குமார். நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தேன். இப்போது பார்த்தோம்னா நம்ம வந்து டைம் பாஸ் வந்து நவம்பர் 7 ஆரம்பிச்சிருக்கோம். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்துட்டு நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. டைமிங் வந்துட்டு 10 to 10 பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மட்டும் மார்னிங் 9 o'clock ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஆயிடுச்சு. 8 மணி வரைக்கும் ஸ்டாக் ஓடி இருக்குது. நல்லா டீசெண்டாக போயிருக்கு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்போவுமே இருந்திருக்கு. ஏன் வந்துட்டு நான் ஃபுட் ஓரியன்டாக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்கானிக்கல் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் ஷாப் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 40 to 50 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதெல்லாமே இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே மாறிடுச்சு. அது உணவுகளை வந்து யாருமே விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதங்காட்டி தான் ஃபுட் ஓரியன்டான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நான் யூடியூப்பில் வந்து நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் தம்பியும் சரி, நெட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, என்னென்ன பண்ணலாம், ஒரு ட்ரேடிங் கம்பெனியும் நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு ஃபுட் ஓரியன்டாக பார்க்கும்போது எனக்கு வந்து டைம் பாஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஒரு ஜெம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதங்காட்டி தான் நான் டைம் பாஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஃப்ரான்ச்சைசி ஃபீஸும் பார்த்தோம்னா 2.5 lakhs தான். இவங்க கொடுக்குற மெனூஸ் வந்து 160 மெனூஸ் பக்கமே இருக்குது. நான் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் தான். கோயம்புத்தூர் மக்கள் வந்து நிறையாவே பியூர் வெஜ்ஜை விரும்புகிறாங்க. அதங்காட்டி சரி ஓகே நம்மளுமே எக்லெஸ்ஸாக பியூர் வெஜ்ஜாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு தான். அதை வந்து நான் டைம் பாஸ் கிட்ட பேசினேன். அவங்களும் அதுக்கு ஓகே சொன்னாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கண்மணின்னு ஒருத்தங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ரேவந்த் ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கூப்பிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 20-30 நாள் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு மாதமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லொக்கேஷன் சூஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே பார்த்துட்டாங்க. நெட்லேயே பார்த்துட்டு ஓகே சார் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, இருந்தாலும் வந்து நான் ஒருக்கா நேரில் கடையை பார்க்குறேன், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, என்ன டைமென்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் நேரில் பார்த்தா தான் அவங்கள பிஸ்னஸ் பிளான்ஸ் வந்து அவங்களால ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. ரேவந்த் ப்ரோ தான் வந்திருந்தார். அவர் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா
எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் அவர். அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே நான் மெயினாக இன்னும் எனக்கு பூஸ்ட் கிடச்சிது. சரி ஓகே, நம்மளுக்கு பின்னாடி இவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இது கிடச்சிது. அதங்காட்டிக்கு நான் ஃபர்தராக எடுத்து ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு வெல்கம் கிடச்சிருக்கு மக்கள்கிட்ட இருந்தோம். மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் டீ காஃபிலாம் கூட அவ்வளோ போகுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவுமே நல்லா மூவ் ஆயிருக்கு. ஹாய், என்னோட பேர் கிரீஷ் பாரதி. நான் யூஜி முடிச்சுட்டு யூஐஎக்ஸ் டிசைனராக படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து அண்ணா வந்து November 7th வந்து டைம் பாஸ் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சிஎம்சி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு. சிஇடி காலேஜும் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஜிஆர்டி காலேஜும் இருக்குது. அப்புறம் ஸ்கூல்ஸும் இருக்குது, பாலிடெக்னிக்ஸும் இருக்குது, பிஎஸ்ஜியும் இருக்குது. எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அதனால இந்த லொக்கேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். டைம் பாஸ் வந்து 160+ மெனுஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரெயினர்ஸ்னால நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. வந்து இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா 6 மெனு இருந்துச்சு. டீ, காஃபி, ரோஸ் மில்க், ஃப்ரூட் ஜூஸ், வேஃபிள்ஸ், சாண்ட்விச் ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் காம்போ இருக்குது. டீ வந்து 5 rupees, காஃபி வந்து 5 rupees, ரோஸ் மில்க் வந்து 19 rupees, ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து 39, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் காம்போ வந்து 59, வேஃபிள்ஸ் வந்து 49. இது மாதிரி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். நாளையிலேருந்து மெனுஸ் எல்லாம் அப்கிரேட் ஆகி நாளையிலேருந்து ஃபுல் மெனு அப்கிரேட் பண்ணிடுவோம். மெனு வந்து எந்த மெனு நல்லா மூவ் ஆச்சுன்னா சாண்ட்விச், டீ, காஃபி இந்த 3 தான் நல்லா மூவ் ஆச்சு. நான் வந்து டீ காஃபி அவ்வளோ மூவ் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா மூவிங் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினராக நம்மளுக்கு டைம் பாஸ்லேருந்து யாரை அலாகேட் பண்ணியிருந்தாங்கன்னா சரவணன் சொல்லிட்டு ஒருத்தரை அலாகேட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து சும்மா சொல்லக்கூடாது, டெப்த்தான நாலேஜ் இருக்குது அவருக்கு. இப்போது டைம் பாஸ்லேருந்து சப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா A to Z எல்லாமே மோஸ்ட்லியுமே அவங்க பண்ணாங்க. லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது தொடங்கி, லொக்கேஷன் நானுமே பார்த்து வச்சுருந்தேன். அவங்க வந்துட்டு ஓகே சார், இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற வகையாக இது நல்லா இருக்குது சார், ப்ரைமான லொக்கேஷனு நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. டைம் பாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் வந்து 2.49 lakhs வருது. அதில் வந்துட்டு ராயல்ட்டி ஃபீஸே எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட் தான். ராயல்ட்டி ஃபீஸ் இல்லை, ஒரு சேலில் ஒரு மார்ஜின் இல்லை, ஒரு பர்சன்டேஜ் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 lakh தான் அவங்களோட ஃப்ரான்ச்சைசி ஃபீஸாக இருக்குது. 1.49 lakhsக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல் மெஷினரி சப்போர்ட் வந்துட்டு எல்லாமே ஒரு பிராண்டடான மெஷினரிஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மெஷினரிஸ் எல்லாமே கிரேட் 1 தான். நம்ம பார்த்து வாங்கினாங்க கூட அவ்வளோ வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு நம்மளுக்கு நாலேஜும் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். அவங்க கொடுத்த இது வந்துட்டு ரொம்பவுமே டாப் நாச்சான எக்யூப்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சரி. நேம் போர்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, நம்ம கடை என்னதான் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாட்டினதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் அழகுக்கு அழகு ஓட்டுற மாதிரி கொஞ்சம் அது நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாட்டினோன்னு. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான், நாலேஜ் இருக்கிறவங்க தான் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 1 month நீங்களும் எப்படி ஒரு சில இடத்துல நம்மளோ டைம் பாஸ் ஃப்ரான்ச்சைஸி எப்படியும் நம்ம ஊரில் ஏதோ 1-2 இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அவுட்லெட்ஸ் வந்துருச்சு. அந்த வகையில் நீங்கள் ஒரு 2-3 அவுட்லெட்ஸ்க்காவது போய் பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஃபீல்டு ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் சின்ன ஃபீல்டு ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம்னாலே அதுவே போதும். அது பெருசாக ஒன்றும் இல்லை. டைம் பாஸ்லேருந்தே முழுசாக எல்லாமே சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே மேக் பண்ணல தான். எல்லாமே அந்த ஃப்ரான்ச்சைஸிலேருந்து வந்த ட்ரெயினர் தான் சரவணன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 பசங்க அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போது டைம் பாஸ் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 3-4 ஷாப்புக்கு விசிட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்தோம்னா காந்திபுரத்தில் தான் அவர் கோயம்புத்தூரில் வந்து ஃபஸ்ட் ஷாப் அவர் ஓப்பன் பண்ணார், வசந்தகுமார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்எஸ் புரத்தில் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பீலமேடு பக்கத்தில் வரதராஜா மில்ஸுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அவருமே டேஸ்ட் பண்ணேன். எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளும் எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற பேக்கரியெல்லாம் போனால் டீ, காஃபி அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கெஃபேல பார்த்துட்டிங்கன்னா டீ, காஃபி, சாண்ட்விச், மோமோஸ், மேகி நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். அங்கே வந்து போயிட்டா ஒரு லைட்டான ஃபுட்டு தான் நம்மளால் கன்சியூம் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இந்த 3மே ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 3மே இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸ்நாக்ஸ் மட்டுமே கன்சியூம் பண்ணாமல் ஃபுல் டைமாக அது சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். மோமோஸ், பாஸ்தா அது மாதிரி, அப்புறம் வேஃபிள்ஸ் இந்த 3 வந்து மற்ற ஷாப்லலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம டைம் பாஸ் கெஃபே மெனுவில் வந்து நல்லா பண்ணுறாங்க.
அதுவும் இல்லாமல் நிறையா இப்போ வேஃபிள்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது, பாஸ்தாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது, அப்புறம் மோமோஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது. அதனால் வந்து இது கன்சியூம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால இப்போ நம்மக்கிட்ட வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 26 சீட்டிங் கெப்பாசிட்டி நான் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாகவே இருக்கட்டும், கொஞ்சம் கிளாஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 26 மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு 26 சீட்டிங் கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் இன்னொரு 34 வரைக்கும் பண்ணலாம். அதங்காட்டிக்கு வந்துட்டு நல்லபடியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க யாராவது டைம் பாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஃப்ரான்ச்சைசி சைட்லேருந்தும் சரி, ட்ரெயினரும் சரி, எனக்கு அமைஞ்ச ட்ரெயினரும் சரி ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரேவன் சாருக்கு, டைம் பாஸ் டீம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா யாராச்சும் வெளி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, இங்கே சரௌண்டிங்கில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஷாப்பை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறையும் வருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.